வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஒரு மிகப்பெரிய மலைத்தொடரில் தான் இருக்கோம். ஒன் ஆஃப் த மிகப்பெரிய மலைத்தொடர். இது பேர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து சொல்கிறது உங்களுக்கு வந்து பெரியார் டைகர் ரிசர்வ். இந்த டைகர் ரிசர்வ்குள்ளார தான் நம்ம இருக்கோம். அதுலேயும் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். இந்த நாங்கள் 2 பேர் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கும் தெரியல. ஒன்றும் இல்லை, என்ன அப்படின்னா இந்த வழியாக தான் வந்து என்ன அப்படின்னா சபரிமலைக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. சன்னிதானத்துக்கு போகிறதுக்கு இது வந்து புல்மேடு பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பாருங்கள், உங்களுக்கு வந்து மலையோட வியூஸ் எல்லாமே வந்து ரொம்ப 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 நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன அப்படின்னா ரிட்டர்ன் வரத்துக்கு இன்றைக்கி வந்து மகர ஜோதி. இந்த மகர ஜோதிங்களை வந்து யாருமே ரிட்டர்ன் வரல இந்த பாதையில் ரிட்டர்னும் அலோவ் பண்ணுவாங்க. அப்படி ரிட்டர்ன் அலோவ் பண்ணுறப்ப நாங்கள் 2 பேர் மட்டும் ஜோதி பார்க்காம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். இது ஒரு பெரிய அடர்ந்த காடாக இருக்குது. ஒரு சில இடம்லாம் ரொம்ப ரொம்ப அடர்ந்த காடாக இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு வந்து புல்மேடாக இருக்கும். இந்த ஐ திங்க் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுது, அங்கே இருக்கிற மாதிரி அந்த புல்மேடு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மலை பகுதியிலே. ஆனால் இதுக்கப்புறம் இறங்க உங்களுக்கு என்ன அப்படின்னா அடர்ந்த காடாக இருக்கும். இந்த அடர்ந்த காடுக்குள்ளார என்ன பிரச்சனை அப்படின்னா, நாங்கள் 2 பேர் தான் போயிட்டுருக்கோம். அந்த 2 பேரில் வந்து என்ன அப்படின்னா இங்கே எங்களை கூட சேர்த்து இன்னொரு ஆளும் இருக்காங்க. அவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யானை இருக்கும். அந்த யானை என்ன பண்ண போகுதுன்னு எங்களுக்கும் தெரியல. அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு இன்னொரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த அங்கே வீடெல்லாம் தெரியுது பாருங்கள். அந்த இடத்துக்கு நாங்கள் போய் ஆகணும். அதுதான் சத்திரன்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே தான் நாங்கள் நெருங்கி போயிட்டுருக்கோம். ஸோ பார்க்கலாம், இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறோம் உயிரோடு இருக்கோமா இல்லையான்னு. தேங்க்யூ. பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும் இந்த பாதை வந்து. இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கடினமாக தான் இருக்கும். இப்போ நம்ம எங்கே போகணுன்னா அதாக இருக்குது பாருங்கள். நல்லா டவுன் சவுத்து இறங்கணும். எப்படி இறங்க போகிறோம் அப்படின்னா இதெல்லாமே நம்ம கட்டை வரல நல்லா அழுத்தி ஊனி தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இறங்கணும். ஏன்னா இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இல்லை அவங்க வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. தெரியாமல் தான் நம்மளை அலோவ் பண்ணிட்டாங்களோ உள்ளார இந்த மாதிரி இந்த நாளைக்கு. இல்லை நினச்சி அவங்க மொத்தமாக கொடுத்துருக்காங்க. எல்லாரும் ஜோதியில் நினைக்கிறாங்கல்ல. ரைட்டு. பியர் கேர்ள்ஸ் மாதிரி இருக்குது ப்ரோ ஸ்டோரி பார்த்தா. கடைசியில் எங்கேயோ காட்டுக்குள்ளார போயிட்டு அது இந்த இறக்கமும் அதுக்கு மேலே அப்படி தான் இருக்குது. ஒரு நாள் நம்ம இதுக்கு தான் வராங்க போல். சர்வேலன்ஸு கிடையாது. நிறைய வாட்டர் பாட்டில் கிடையாது. அது ரைட்டு தான். இதில் ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணுறாங்க மக்களே, வரவங்க ட்ரெஸ்பாசஸ் இது அந்த வழியாக வந்து போகக்கூடிய பக்தர்கள் வந்து இந்த மாதிரி வந்து கவர்ஸை வந்து போட்டுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஹீட் ஆகி அது அப்படியே ஃபாரஸ்ட் ஃபயராக மாறுது பாருங்கள். உங்களுக்கு இந்த இது வந்து இந்த மாதிரி இது. அதனால் வரவங்க பழங்கள் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க தயவு கூர்ந்து. நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நீ ஏன்டா பொறுக்காமல் போயிட்டுருக்க அப்படின்னு கேட்காதீங்க. பின்னாடி வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து 2 பேர் வராங்க. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இந்த வழியாக ட்ராவல் பண்ணுறோம். அவங்க பின்னாடி வந்து அந்த பெரிய பின் பேக் வச்சு இந்த குப்பையில் வந்து சேகரிச்சுட்டு வராங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி இங்கே நிறைய ஃபயர் ஆகிருக்கு இந்த வீக்லேயே. இது புல்மேடுங்கிறதுனால அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபயர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பரவுது. அட்டர்ந்து காட்டுக்குள்ளார இறங்கிட்டு இருக்கோம் மக்களே. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. ஐ திங்க் பார்த்தாலே வந்து கொடூரமாக இருக்குது. அதான் சொன்ன மாதிரியே திருப்பி ஏன்னா அந்த 2 பேருங்கன்னா பயமாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் வந்து சர்வேல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி ஏதோ பியர் கேர்ள்ஸ் வந்து ஸ்டோரி போடுற மாதிரி கேமராமேன் வித் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் அதே தான். இந்த 2 பேர் மட்டும் நீங்கள் உள்ளார வந்தீங்க அப்படின்னு வேறு கேட்குறாங்க.
என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதோ எங்களுக்கு வந்து இந்த 2 பேர் மட்டும் இந்த காட்டை இன்றைக்கி சுற்றி பார்க்கணும் அப்படின்னு வந்து இருந்திருக்கு போல். அப்படி இருந்து உயிரை காப்பாற்ற அதான் என்ன அப்படின்னா ட்ரெஸ் பேசஸ் போகக்கூடிய மக்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் மீண்டும் மீண்டும் வைக்கிறது என்ன அப்படின்னா, தயவுசெய்து பழங்கள் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, வேறு எதுவுமே எடுத்துகிட்டு வராதிங்க. பழங்கள் மீன்ஸ் உங்களோட பேக்கேஜ் இருக்குது, பழங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம தான் நம்மளோட பூமி தாயை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். இயற்கையை நம்ம பாதுகாத்தா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஓடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டு மக்களே, இப்போ அடுத்தது தான் வந்து கீழே இறங்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த சத்திரங்கிற ரீச் பாயிண்ட் வந்துடுவாங்க. இதில் என்ன பெரிய பிரச்சனை, இது சமவெளி பகுதியாக இருக்கிறதுனால இங்கே 2 மலை சேர்கிற மாதிரி இடம் இல்லை. இது ஒரே ஒரு மலை. இங்கே நல்ல டென்ஸான ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அதனால் வந்து நிறைய இங்கே போகும்போதே காட்டுறவங்களுக்கு வந்து யானையோட சாணம் இருக்கும். ஸோ அப்போ யானை இங்கே தான் எங்கேயாச்சும் பக்கத்தில் இருக்கும். அதுவும் தனி யானையாக இருந்துச்சு அப்படின்னா பேராண்மை படத்தில் சொல்கிற மாதிரி இப்போ தான் யானை வந்து சாணம் போட்டிருக்கு, ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா வந்து அந்த ஹீட்டை செக் பண்ணிட்டு இப்போ நாங்கள் எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா சிங்கிள் காட்டு யானைகிட்ட மாற்றிட்டா உயிர் தப்பிக்கிறது தான் முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம் இதை தெரிஞ்சுங்க என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதை சொன்னவர் வந்து எங்கள் அண்ணன் தான். அவர் வந்து எனக்கும் தெரியாது, நான் அந்த விஷயத்தை புதுசாக கற்றுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, யானை வந்து உங்களை துரத்தும் போது நீங்கள் மேலே ஏறுறதை விட கீழே ஓடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து கீழே இறங்கி வரும்போது அதோட வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். மேலே ஏறும்போது எப்படியா இருந்தாலும் அது ஒரு காலை எடுத்து வைக்கும்போது அது பெரிய காலாக இருக்கிறதுனால அது ஈஸியாக வந்து அது ஸ்ட்ரென்த்தை வச்சு உங்களுக்கு ஈஸியாக துரத்தி பிடிச்சிரும். அதனால் வந்து யானை உங்களை துரத்துனுச்சுன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து டவுனில் ஓடலாமோ அந்தளவுக்கு டவுனில் ஓடுங்க. அதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சேஃப்டிக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறங்கிடுவோம்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, பகலில் வீசுகிற மூங்கில் காற்று கூட பயம் இல்லாமல் இருக்கும். அதே மூங்கில் காற்று நைட்டு வீசுனுச்சுன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து அது ஏதோ பேயோ இல்லை வந்து வேறு ஏதோ அமானுஷ்ய சக்தியோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஹெக்டேர் காடுக்குள்ளார உங்களுக்கு அதான் காட்டியிருப்பேன். இந்த 2 பேர் மட்டும் பயணிக்கும் போது அவர் ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல, அதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒருவித உள்ளுணர்வு வந்து என்ன அப்படின்னா பயத்தை வந்து க்ரியேட் பண்ணுது. ஏன் அப்படின்னா இன்னெல்லாம் அந்தளவுக்கு வந்து ட்ராவல் பண்ணி ஆகலை மலைப்பகுதிகளில், அதுவும் தனியாலாம் அது மாதிரி அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட். இது இந்த டெம்பிள் ஓப்பனிங் டேஸில் மட்டும்தான் கார்த்திகை மாதமும் உங்களுக்கு வந்து கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், அப்புறம் தை 1ஆம் தேதி இது வரைக்கும் தான் வந்து திறந்துருப்பாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த பகுதியில் வரீங்க, இந்த டெம்பிளை விசிட் பண்ணக்கூடிய பக்தர்கள், ஐயப்ப கோடி பக்தர்கள் நீங்கள் வரீங்க அப்படின்னா தயவு கூர்ந்து தெரிஞ்சுக்கங்க, இந்த வழியாக நீங்கள் ஏறுறது வந்து கொஞ்சம் நல்ல இந்த நீலிமலை ஏற்றுற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இறங்குறது வந்து ரொம்ப 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 டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை வயதானவங்களோ இருந்தீங்கன்னா தயவு கூர்ந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த பகுதியை வந்து இந்த வழியை வந்து தேர்ந்தெடுக்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக முடிவு பண்ணுங்கள். ஸோ அடுத்தது தான் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சது, இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த யானை இப்போ தான் சாணம் போட்டு போயிருக்கு. உண்மையிலுமே பயமாக தான் இருக்குது, உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக காட்டுறேன். ஸோ சீக்கிரமாக நாங்கள் வந்து இன்னும் சமவெளி பகுதியை நோக்கி போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா தனி யானைகிட்டேருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சஸ் மிகுந்தது. அதனால் இந்த பகுதியில் வரக்கூடிய ஐயப்ப கோடி பக்தர்கள் தயவு கூர்ந்து முறை வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுங்க, தயவு செஞ்சு நீங்கள் இந்த பகுதிக்கு வந்து வரீங்கன்னா இறங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டவுன் ஆகும். அதனால் தயவு கூர்ந்து வயதானவர்கள், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் தயவு செஞ்சு இந்த பாதையை வந்து தேர்ந்தெடுக்காதீங்க. எய்தர் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பம்பா போயிட்டு பம்பாவிலேருந்து மேலே வந்து ஏறி சன்னிதானத்துக்கு போயிடுங்க. அதான் பெட்டர் வே ரூட். யாராச்சும் சொல்கிறாங்க தட் மீன்ஸ் புல்மேடு பாதையாக வந்தால் ஈஸியாக போய் நீங்கள் உடனே தரிசனம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. எப்படி இறங்குது பாருங்கள். இதில் இந்த சர்க்கிளில் யானை வந்து அப்போ பார்த்துங்க, இதுவும் ஒரு டேஞ்சரஸ் தான். என்ன அப்படின்னா அப்போ இறங்கும்போது கூட யானைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதான் ஒலி ஓசை வரும் முன்னே யானையோட ஓசை வந்து முன்னாடி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. யானை வந்துச்சுன்னா அந்த சவுண்டை வச்சே ஓடிடலாம். அதனால் வந்து ஸோ பி வெரி கேர்ஃபுல். இந்த மாதிரி டென்ஸான ஃபாரஸ்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு துணையாக ஆள் இருக்கும்போது பயப்படாமல் தைரியமாக போயிடுங்க. அதில் இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுங்க. நான் வெறும் யானையை மட்டும்தான் சொல்கிறேன், இதை தாண்டி கரடி இருக்குது. அதில் முக்கியமான விஷயம், இதில் வந்து உங்களுக்கு இந்த இடமே வந்து பெரியார் டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல டைகர் இல்லை, அது ஒரு விஷயம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஏதோ பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. இந்த பள்ளத்தாக்கில் தான் இறங்கணும். இந்த மாதிரி கயிறை பிடிச்சிக்கிட்டு இப்போ நம்மளே வீடியோ எடுத்துக்கிட்டு அது வந்து இறங்குறதும் பெரிய சவாலான விஷயந்தான். அதனால் வந்து வெரி வெரி கேர்ஃபுல். வயதானவர்கள் தயவு வந்து வராங்க. பார்க்கலாம். அவ்வளோதான் மக்களே, கீழே இறங்கியாச்சு.
கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ரெச் வந்து பார்த்திங்கன்னா சன்னிதானத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். அதை வீடியோலாம் எடுக்கல. அது வந்து ஏன் அப்படின்னா அது வந்து பார்த்து வந்து வர பக்தர்கள் வந்து பயந்துருவாங்க. ஒரு வேளை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள். அது ரொம்ப ஏற்றமாக இருக்கும். அதனால் வந்து இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ பம்பா இந்த வழி தான் ப்ரோ. இப்போ இதில் போனால் தான் வெளியே போக முடியும். இதில் தானே அவுட்டு போக முடியும். இல்லை சார், இது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஏன்னா மேலே இல்லை நாங்கள் கொடுத்த வரையும் 2 பேர் தான் 2 பேர் தான் வந்து அலோவ் பண்ணாங்க. மிச்சம்லாம் ஜோதி பார்க்குறாங்க. இந்த நேற்று இந்த வழியாக போனோம். போயிட்டு இன்றைக்கி வந்து ரிட்டர்ன் இந்த வழியாக வரோம்.